என் பொண்ணோட ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் இதுல தலையிடக்கூடாதுன்னு உன்னால சொல்லலாம் முடியாது. நீங்க மட்டும் இல்ல, இந்த சொத்தை எழுதி கொடுத்தவங்களையும் அதை வாங்கினவங்களையும் கம்பி என்ன வச்சிருவேன். அக்கா, கார்த்திகா, நீ எப்ப வந்த? இப்பதான்க்கா வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். உங்க கல்யாண நாள் ஃபங்க்ஷன்ல தான் கலந்துக்க முடியாம போச்சுக்கா. எனக்கே இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்னு முன்னாடியே தெரியாது. இந்திராணி தான் திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டா. ஓ. ஆமா, ஊர்ல இருந்து எப்ப வந்த? ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. உங்களை பத்தி தான் அப்பப்ப கேட்டுட்டே இருப்பாங்க. ஆமா, நீ மட்டும்தான் வந்தியா? குழந்தனார் வரல? வந்துதானே ஆகணும். வாங்க குழந்தனாரே, நீங்க இல்லாததுதான் குறை. மத்தபடி ஃபங்க்ஷன் சூப்பரா போச்சு. கேள்விப்பட்டேன். நான் இல்லைனாலும் எனக்கு இங்க நடந்த எல்லா விஷயமும் தெரியும். இன்னும் சொல்ல போனா நான் இங்க இல்லாதனால தானே என்னென்னமோ நடந்திருக்கு. என்ன குழந்தனாரே, ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன பிரச்சனை? நீங்க செஞ்ச காரியத்துக்கு எப்படி கோவம் வராம இருக்கும்? நீங்க கோவப்படுற மாதிரி நான் என்ன செஞ்சேன்? அண்ணே, உங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். குழந்தனாரே, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து பிடி கொடுக்காமலே பேசிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட நடிக்கணும்? நான் இல்லாத நேரமா பார்த்து இந்திராணி கிட்ட இருந்து கபிலன் பேருக்கு சொத்தை மாத்தி எழுத பாத்தீங்கல்ல, அது தப்பு இல்லையா? அதுவும் நான் இல்லாதப்ப கேட்டிருக்கீங்க. இதுவே நான் மட்டும் இங்க இருந்திருந்தா நீங்க இப்படி தைரியமா கேட்டிருப்பீங்களா? இல்ல நான் தான் உங்களை சும்மா விட்டுருப்பனா? அதான் எதுவும் நடக்கல. அந்த விளங்காத பையன் செழியன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவன் இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். சரியான நேரத்துக்கு வந்து மொத்த காரியத்தையும் கெடுத்துட்டான். அவன் என்னமோ செஞ்சுட்டு போறான். ஆனா நீங்க செஞ்சது தப்பு தானே. அந்த செழியன் வரலனாலும் நான் உங்களுக்கு அந்த சொத்தை சேர விட்டுருக்க மாட்டேன். என்ன அண்ணி, கழட்டி விட பாக்குறீங்களா? உங்களுக்காக நான் என்னென்னலாம் செஞ்சிருப்பேன். அதெல்லாம் இந்திராணிக்கு தெரிஞ்சா முதல்ல நம்ம 2 பேரும் இந்த வீட்லயே இருக்க முடியாது. யோ குழந்தனாரே, இப்ப எதுக்கு அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நானா பேசுறேன்? நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க. எல்லா தப்பையும் நாம 2 பேரும் சேர்ந்து தானே செஞ்சோம். அதுவும் இந்த சொத்துக்காக தானே செஞ்சோம். என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஐயோ குழந்தனாரே, எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் உங்களை பத்தி யோசிக்காமலாம் எதுவும் செய்யல. நான் கபிலனுக்கு கேட்டது இந்திராணி பேர்ல இருக்கிற சொத்தை மட்டும்தான். ஆனா இந்திரா அவளோட அப்பா பேர்ல இருக்கிற சொத்தை உங்க அண்ணன் பேருக்கு அவதான் மாத்தி எழுத சொல்லிட்டா. நீங்க உங்க அண்ணன் கிட்ட போய் உரிமையா கேளுங்க. அப்போ உங்களுக்கு அவர் கொடுத்துதானே ஆகணும். இது தெரியாம இவ்வளவு நேரமா என்கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கீங்களே குழந்தனாரே. உங்களை போய் நான் ஏமாத்த நினைப்பேனா? என்னமோ போங்க. பாத்தியா, நான் கொஞ்சம் கோவமா பேசணும்னு எப்படி சமாளிச்சுட்டு போறாங்கன்னு. இல்ல, இனிமே உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. பாம்பு என்னைக்கா இருந்தாலும் விஷத்தை கக்க தான் செய்யும். அந்த சொத்தை எப்படி எழுதி வாங்கணும்னு எனக்கு தெரியும். இந்த காளி எப்படியும் ஏமாத்த பாக்குறாங்கல்ல. நான் யாருன்னு காட்டுறேன். கோவத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியாது. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இத பார், இவ்வளோ நாள் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சும் எதுவும் தெரியாத மாதிரி எப்படி இருந்தியோ அதே மாதிரி எப்பவும் இருந்துக்க. அதுதான் உனக்கு நல்லது. போ, வேலையை பாரு. போ.
ஆமாண்டா, எப்படா பைக் ஸ்லிப் ஆச்சு? அது நான் வந்துட்டு இருக்கும்போது என்ன ஒருத்தன் ஃபாஸ்டா ஓவர்டேக் பண்ணி போனான். அப்ப என் ஹேண்டில் பார் இடிச்சுட்டு போயிட்டான். நான் பேலன்ஸ் பண்ண முடியாம விழுந்துட்டேன். ஆ? என்னது இடிச்சுட்டு போயிட்டானா? நீ அவனை அப்படியே விட்ட? அவன் வண்டி நம்பரையாவது நோட் பண்ணியாடா? அந்த நேரத்துல என்னால எப்படி மாம்ஸ் முடியும்? விடுங்க. அவன் என்ன வேணும்னா இடிச்சுட்டு போயிருந்திருப்பான். பாவம், அவனுக்கு என்ன அவசரமோ. அது இல்ல, லேசா தான் வலிக்குது. ஒரு 2 daysல சரியாயிடும். ஐலி, சிவாவுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. என்னங்க, உங்க மூத்த பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கவலையா இருக்கா? இருக்கதானே செய்யும். தான் ஆடலனாலும் தான் தச ஆடுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? ஆனா இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கட்டும். அது வெளியே வந்து அவன் கூட போய் ஒட்டி உறவாடணும்னு நினைச்சிங்க, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல. அப்புறம் உங்களுக்கு அந்த மகன் தான் இருப்பான். ஆனா ஏன் மகனும் நானும் உயிரோட இருக்க மாட்டோம். ஜாக்கிரதை. அந்த ஏடி அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. இந்த வர்மா எதிரியுமே யாருக்கிட்டையுமே இதுவரைக்கும் தோத்ததில்ல. ஆனா இவ டஃப் கொடுக்குறா. இல்ல, நான் அவளை கொஞ்சம் லேசியா டீல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவளுடைய பவரை காட்டிட்டா, இதுக்கப்புறம் நானும் என்னுடைய ஃபுல் பவரை காட்டி ஆகணும். எஸ், இட்ஸ் டைம் டு ஷோ. ஒரிஜினல் வர்மா களத்துல இறங்கணும். டேய், அந்த ஏடியுடைய கண்ணை பார்த்தா அதுல தெரிஞ்ச கோபம் வேற மாதிரி இருந்ததுடா. சில அந்த கண்ல தெரிஞ்ச ஒரு எமோஷன், வெறி. அவ ஒரு போலீஸ், என்ன பிடிக்கணும் அப்படின்னு வந்ததா தெரியல. அதுக்கும் மேல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒரு மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்குடா. என்ன பாய் சொல்றீங்க? ஆமாண்டா, அந்த ஏடி என்ன பிடிக்கிறதால அவளுக்கு வேற ஏதோ பெருசா நடக்கணும்.